இடையில நிப்பாட்டிக்கணும், என்னன்னு தெரியல. அந்த 1000 வாகனம் ஐயா எடுத்துட்டு வந்தவர் இடையில நிப்பாட்டிக்கணும். அறுபது வயது மதிக்கத்தக்க ஐயா வந்து ஒரு சாதனை பயணம், அதாவது 1500 மீட்டர் தூரம் 1550 கிலோ எடையுள்ள இந்த வாகனத்தை வந்து இழுக்க போகிறாரு. அவருக்கு வயது 60. அவர் இழுப்பாரா இல்லையா என்றதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. திக் நிமிடங்கள். 60 வயதில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பாரா, புதிய உலக சாதனை புத்தகத்தில் தட்டம் பதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் VP.YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். அந்த என்கிறார் ஐயா. சரி வாங்க காணொலிக்குள்ள நாங்கள் போகலாம். சாவகச்சேரி பஸ் தரிப்பு நிலையம் இப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் எல்லாம் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். சாதனை நிகழ்வு இந்த சாவகச்சேரி பஸ் தரிப்பு நிலையத்தில் இன்னும் சில மணித்துளிகளில் ஆரம்பமாக இருக்கின்றது. ஐயா வாழ்த்துக்கள். இந்த சாதனை பயணம் உங்களுக்கு வெற்றி அடையும். நீங்கள் 1500 மீட்டரை அந்த 1550 கிலோ வாகனத்தை அந்த சாதனையை நீங்கள் கடக்கணும். இப்போ அடுத்த நிகழ்வு ஐயா வந்து இழுக்க போகிறார், அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய தலை முடியில் அந்த கயிறை வந்து கட்டி கொண்டிருக்கணும். இந்த கயிற்றுலேருந்து அவரை வந்து இழுக்க போகிறார். பார்த்தீங்களா எப்படி இது வளர்க்காமல் இருக்கும்ன்றது எனக்கு தெரியலை. நான் கிட்டவா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2வது கயிறை வந்து கட்டினேன். இது நாங்கள் சணல் அந்த என்ன இது சொல்கிறது தேர்க்கயிறு, அந்த சுவாமிக்கு கட்டுற கம்பு கயிறு கட்டினா கட்டுதான். ஸோ அப்படியான ஒரு கயிறை தான் கட்டி கொண்டிருக்கிறேன். இதை வந்து இவ்வளோ சுற்றி பார்க்கணும்னு பாருங்கள். ஓகே, இப்போ தலை முடியில் கட்டி பையா வந்து வாகனத்தை வந்து இழுக்க போகிறாரு. இழுத்தவர் இழுப்பார். அன்னைக்கு இழுப்பார் நினைக்கிறீங்க? இழுப்பார் கூடுதலாக அவர் இழுப்பார். ஐயா வணக்கம். ஆர்வமாக நினைக்கிறீங்க. என்ன ஐயா இழுப்பாரா? 1500 மீட்டருக்கு இழுப்பாரா? இழுப்பர் போல கிடக்குதுங்க. நான் நம்பர் இந்த வெயில் சூடு இழுப்புறேன். கஷ்டம் என்ன ஐயா இந்த கூட்டாளி இழுப்பார். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் A9 ரோட்டில் நிற்கிறோம். இப்பொழுது இதில் இந்த வாகனத்தை 1500 மீட்டர் இழுத்து உலக சாதனை படைக்க போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து வாகனத்துக்கு கீழே வந்து படுத்து கட்டி கொண்டிருக்கிறாரு. சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இன்றைய தினம் ஐயா தடம் பதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கயிறு வந்து அறக்கூடாது. கற்பூரம் கொளுத்தி ஐயா வந்து அப்படியே வீதியை தொட்டு கும்பிட்றாரு. அவர் ஒரு பட்ச் ஒன்று கொள்வீங்க. என்ன பட்ச் பார்ப்போம். சோழன் புக் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இதோ ஐயா ஐயா இழுங்க ஐயா. ஐயா இப்போ இழுக்க வலிக்கிட்டார். இப்போ தலைமுடியினாலே இழுத்து கொண்டிருக்கிறாரு. ஐயா கமோன் ஐயா கமோன். இப்போ ஐயா ஓட வலிக்கிட்டாரு. வந்து ஐயா வந்து இழுத்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க பாக்குறது உங்களுக்கு தெரியும். பாருங்க, வட்ட வாகனம் வேகமா பின்னால வந்து கொண்டிருக்கின்றது. இதான் அவருடைய சாதனை பயணம்.
ஐயா சொல்லுங்க. எங்கள் சாவச்சேரி பகுதியிலே தன்னுடைய நம்பிக்கையோடும் தன்னுடைய வீரத்தோடும் சாதனை படைக்கின்ற எங்கள் செல்வராச சாமி அவர்கள் இது மட்டுமல்ல இன்னும் பல பல வித்தைகளை காட்டி நல்லுடைய வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இது அவருக்கு மட்டுமில்லை எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தன்னம்பிக்கையும் வீரமும் பெற வேண்டும் என்று வேண்டி அவருடைய வீரத்துக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அவர் தன்னம்பிக்கையும் தன்னுடைய வீரமும் இன்றும் இது மட்டுமல்ல பல பல வித்தைகளை செய்திருக்கின்றார். அவருடைய தன்னம்பிக்கையும் வீரமும் என்றும் அவருடைய இருக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தாண்டிட்டாரு. 500 மீட்டர் ஐயா தாண்டிட்டு போக்குவரத்தின இடையூறு விளைவிக்காத வண்ணம் 2 மரங்களின் எங்கள் சாதனையாளனுடைய சாதனை கையில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திருநாளிலே சோழ நிலக சாதனையாளனுடைய பயணம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சாதனையை படைக்க அனைவருடைய அந்த கடவுள் சாதனை பொன்னாடி எல்லாம் போத்துறாங்க. உண்மையிலே அருமையான ஒரு விஷயம். ஐயா பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளணும். முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐயா இழுக்கிற அதே வாரத்தில் அறிவிச்சு விடுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் வந்திருப்பார் ஐயா. ராஜ் இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இழுத்து ஒரு அண்டி கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர் அண்டி கொண்டு இருக்கின்றோம். 1 கிலோமீட்டர் இப்போ எவ்வளோ முடிய போகுது? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. பின்னால் தூரம் வந்து சாதனை பயணம் இப்போ இடையில நின்றுட்டுது. என்ன காரணம்னு தெரியல. பட் ஐயா ஐயா இன்னும் எல்லாமே பார்ப்போம். இடையில நிப்பாட்டிக்கணும் என்னென்னு தெரியல. பார்ப்போம். வேண்டாம் வாங்க ஐயா எடுத்து வந்தவரை இடையில நிப்பாட்டிக்கணும் என்னென்னு தெரியல. பார்ப்போம். போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்காத வண்ணம் நீங்கள் 2 மரங்களின் ஆதரவினை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். இதில் என்ன நடக்க போகணும்னு சொன்னா இந்த வாகனத்தை திருப்பி மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டோம்? 1500 மீட்டர் வந்துட்டோம். ஓகே அரைவாசி கிட்ட வந்துட்டு தான் பார்ப்போம். அதுக்கா ஓகே. வீதிகளில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதன் காரணமாக வாகனத்தை திருப்பி நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறோம். தலைமுடியில் கட்டி இழுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க இதான் அந்த வாகனம். என்னுடைய தலைமுடியினாலே இந்த சாதனையை வலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாதனையை வந்து ஐயா வந்து செய்து கொண்டிருக்கிறாரு. பார்த்தா தெரியும் அங்கே ஐயா இழுத்து கொண்டிருக்கிறாரு. நாங்கள் இந்த வாகனத்துக்கு மேலே நிற்கிறோம். பாருங்க தம்பி ஐயா ஐயா பாருங்க எல்லாரும் உற்சாகப்படுத்திக் கொண்டு ஐயா வந்து இழுத்துக்கொண்டு மறுபடியும் சாவச்சேரி பஸ் தரிப்பு நிலையத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு செயலாக பார்க்கப்படுது. பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஐயா வந்து வாகனத்தை இழுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. பாருங்க ஐயா வந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. 60 வயசுலையும் ஐயா வந்து தலைமுடியில் கட்டி இழுத்து வாகனத்தில் இப்போ கிட்டத்தட்ட அந்த 1500 கிலோமீட்டரை நிறைவு செய்ய போறாரு. அவரால் முடியுமான்னு பார்ப்போம்.
எங்களுடைய சாவச்சேரி மண்ணிலே பெரிய சாதனையை படைத்துள்ள எங்கள் வீராதி வீரன் எங்கள் செல்வராசா அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை, எங்கள் கரோசங்கள் சாதனை படைத்த எங்கள் வீராதி வீரன் செல்வராசா அண்ணா கரோசங்கள். வயசுகள் சென்றாலும் அவருடைய வீரமும் அவருடைய தன்னம்பிக்கையும் என்றும் ஆண்டாண்டு காலமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுவதோடு எங்களுடைய இவர மாதிரி எங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் வீரம் படைக்க வேண்டும், இந்த மண்ணிலே இன்னும் வீழ்ச்சியடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாரும் முயற்சிக்கோடும். இவருடைய வீரத்துக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் என்றும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொட்டு பார்க்கணும். பார்த்தீங்களா பயங்கர டைட்டாக இருக்கு. நான் வந்து இதை தொட்டு பார்த்தோம், பயங்கர டைட்டாக இருக்கு, பயங்கர டைட்டாக இருக்கு. வாவ். இப்பொழுது ஐயாக்குரிய கௌரவிப்பிக்க ஐயா வந்து பல சாதனைகள் வந்து படைத்திருக்கிறார். இந்த ஐயாவை சந்திக்கணும், காணொலி எடுக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த காணொலி எடுத்தினான். ஏன்னா தாடியாலையும் கட்டி இழுத்திருக்கிறார் ஒரு 400 மீட்டர். இன்று 1500 மீட்டரை இழுத்து சாதனை படைத்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் அருமையான ஒரு சாதனையை ஐயா படைத்திருக்கிறாரு. வேற லெவல். இந்த சாவச்சேரி மண் பெருமைப்படுகிறது, தமிழ் இனமே பெருமைப்படுகிறது. இப்படியான சாதனையாளர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், உலகத்துக்கு தெரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலும் இந்த ஐயாவை மனமார வாழ்த்துகின்றது. முக்கியமாக 19 நிமிஷம் இந்த ஐயா இந்த வாகனத்தை இழுத்து முடிக்க நேரம் எடுத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இணைந்திருங்க. 60 வயசில் இப்படி ஒரு சாதனையா அப்படின்ற மாதிரி ஐயா இழுத்து முடிச்சாரு. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் என்று உங்களை விது டாச்.